ஒரு குட்டி பையன் டெய்லியும் பேங்க்ல 1000 ரூபாய் டெபாசிட் பண்றான். இது அந்த மேனேஜர் கவனிச்சு கேட்காரு, எப்படிப்பா டெய்லியும் உனக்கு 1000 ரூபாய் கிடைக்குது? அந்த பையன் சொல்றான், சார் நான் பெட் கட்டுவேன், அதுல ஜெயிச்சிடுறேன், அதுல வர காசு தான் கொண்டு வந்து இங்க சேர்க்கிறேன். உன்னால சொல்றாரு, சரி என் கூட நீ இன்னைக்கு பெட் கட் பார்ப்போம் அப்படின்னு. அந்த பையன் என்ன சொல்றானா, என்னால என் நாக்கு கொண்டு நெற்றியை தொட முடியும், உன்னை மேனேஜர் முடியவே முடியாது, இந்த 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி டேபிள்ல வைக்கிறாரு. இந்த பையன் என்ன செய்யறான்னா, இவன் நாக்கால அவருடைய நெற்றியை தொட்டுட்டு சொல்றான், பாத்தீங்களா நான் ஜெயிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் எடுத்து போய் டெபாசிட் பண்றான். இப்போ அந்த மேனேஜர்னால அந்த தோல்வியை தாங்கிக்க முடியல. அப்ப அவர் சொல்றாரு, சரிப்பா நீ நாளைக்கு வந்து என் கூட பெட் கட்டேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 மாசமா அவர் பெட் கட்டுறாரு, எப்பவுமே தோத்து போறாரு. இப்போ அடுத்த நாளும் பெட் கட்டுறதுக்காக போறான். போய் சொல்றான், சார் நீங்க இன்னைக்கு ரோஸ் கலர் ஜட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு. உன்னை மேனேஜர் துள்ளி குதிச்சுட்டு ரூமை விட்டு வெளியில வந்து பேண்டை கழட்டிட்டு காட்டி சொல்றாரு, பாருப்பா நான் ரோஸ் கலர்ல போடல, நான் கருப்பு கலர்ல போட்டிருக்கேன், இன்னைக்கு நீ தான் தோத்து போன, 1000 ரூபாய் நீ தான் எனக்கு தரணும் அப்படின்னு. இப்ப சுத்தி நின்னவங்க எல்லாருமே அவரை சோகமா பாக்குறாங்க. மேனேஜர் கேட்கிறாரு, ஏன்டா நீங்க என்ன சோகமா பாக்குறீங்க, இன்னைக்கு அவன் தான் தோத்து போயிட்டான், நான் தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு. உன்னை சுத்தி நின்னவங்க சொல்றாங்க, சார் அவன் உங்ககிட்ட பெட் கட்ட முன்னாடி எங்க கிட்ட பெட் கட்டிட்டான், இன்னைக்கு உங்களை பேண்டை கழட்டி வச்சுட்டு நிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க எல்லாட்டையுமே 2000 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டான் சார் அப்படின்னு. அவருடைய மனைவி சாப்பிட்றதுக்காக முட்டை பொரிச்சிட்டு இருக்காங்க. இவர் பின்னாடி போய் நின்றுட்டு, ஏ கேர்ஃபுல் கேர்ஃபுல், சால்ட்டை கம்மியா போடு, சால்ட் போட மறந்துடாத, ஏ ஆனியனை சரியா போடு, இங்க திருப்பு அங்க திருப்பு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. உன்னை மனைவி திரும்பி பார்த்துட்டு, வாட்ஸ் ராங் வித் யூ, என்ன எனக்கு முட்டை பொரிக்க தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. உன்னை கணவர் சொல்றாரு, என்ன எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கியா, அங்க பார்க்காத இங்க பார்க்காத, நேர ஓடுன்னு என் காலில் கத்திக்கிட்டே வருவியே, இதே மாதிரிதான் எனக்கு இருக்கும், இதை உனக்கு காட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு பெரிய செல்வந்தன் ஒரு ஜூக்கு விசிட் பண்ண போறான். அங்க போகும்போது ஒரு பெரிய குளம், நிறைய முதலையா இருக்கு. அப்ப அவன் நினைக்கிறான், இந்த குளத்துக்குள்ள மனுஷன் இறங்குனா என்ன ஆகும், சரி அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். இங்க நிக்கிற யாராவது ஒரு ஆள் இந்த முதல குளத்துல இறங்கி இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு வந்து சேர்ந்துட்டீங்கன்னா, உயிரோட வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பேன், இல்ல இந்த முதல கடிச்சு நீங்க செத்து போயிட்டுன்னா உங்க குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு. எல்லாருமே அந்த குளத்தை பார்த்து பதறிட்டு பின்னாடி போய் நிக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் தைரியமானவர் குளத்துக்குள்ள குதிச்சுட்டாரு. வேகமா நீந்தி எப்படியோ கரையை கடந்து வந்துட்டாரு. உனது செல்வந்தர் எப்பா ரொம்ப தைரியமானவன் அப்படின்னு அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. இந்த 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நேரா மனைவிட்ட போய் கேட்கிறாரு, ஏண்டி எல்லாருமே பயந்து ஒதுங்கி நிற்கும் போது நீ மட்டும் என்ன குளத்துக்குள்ள தள்ளிவிட்ட அப்படின்னு. உன்னை மனைவி கணவனை பார்த்து சொல்றாங்க, என்ன உயிரோட வந்தா 10 லட்சம், செத்து போனா 5 லட்சம் எனக்கு கிடைக்கும்ல, இதனாலதான் ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால கண்டிப்பா ஒரு பெண் இருப்பாள் அப்படின்னு சொல்றது.